ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஏற்கனவே சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து இன்றைக்கி 9/12/2024 இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 9th டிசம்பர்லேருந்து 30th டிசம்பர் வரைக்கும் டேட் இருக்குது. லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஃபீ 31 டிசம்பர். அடுத்தது கரெக்ஷன் விண்டோ 1 ஜனவரி 2 ஜனவரி 2 நாள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா. டேட் ஆஃப் எக்ஸாம் பாருங்கள், நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே டிலேடாக தான் இருக்குது. 16th ஃபெப்ரவரிலேருந்து 28th ஃபெப்ரவரிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹைலி அன்எக்ஸ்பெக்டடு. ஜனவரி கடைசியில் கூட இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபெப்ரவரியில் தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போது கூட நீங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. நிறைய ப்ரிப்பேர் பண்ணலாம், நிறைய ரிப்பீட்டடாக பார்க்கலாம். மோட் ஆஃப் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். டியூரேஷன் 3 hours டியூரேஷன். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாமே எம்சிக்யூ எம்எஸ்கியூ இருக்கும். பைலிங்குவலாக இருக்கும், இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். கெமிக்கல் சயின்ஸ், எர்த், அட்மாஸ்பரிக், ஓஷன், பிளானிட்டரி சயின்சஸ், லைஃப் சயின்சஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், ஃபிசிக்கல் சயின்சஸ். இது இந்த வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி டெமோ வீடியோ கொடுப்பேன். அடுத்து நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ இம்மீடியட்டாக ஓபிசிக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஓபிசி அப்ளை பண்ணிங்கன்னா 1 வீக்கில் கிடச்சிரும். ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ஓபிசி என்சிஎல் வாங்கணும். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு வேலிடிட்டி இருந்ததுன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேலிடிட்டி இல்லை முடிஞ்சிருச்சுனாலும் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் அது ஒரு 1 வீக்குக்குள்ளே வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டையும் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். அதுவும் நம்மளுக்கு ஒரு 1 வீக்குக்குள்ளே வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் ஓபிசி இன்கம் சர்டிஃபிகேட் எதுவுமே வாங்காமல் இருந்தீங்கன்னா கூட நம்மளுக்கு ஒரு 15 days டைம் எடுக்கும். 10 to 15 days ஆகும். 10 daysக்குள்ளே கூட வந்துடும். நம்மளுக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. 30ஆம் தேதி வரை டைம் இருக்குது. கரெக்டாக 20 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் லாஸ்ட் மினிட் ரஷ்அப் வச்சுக்கக்கூடாது. ஏர்லியராகவே அப்ளை பண்ணிடணும். ஒரு 25ஆம் தேதிக்கு முன்னாலேயாவது அப்ளை பண்ணிடணும். அதனால் நீங்கள் ஓபிசிக்கு இம்மீடியட்டாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கோங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா வாங்கிடுங்க. அடுத்து ஓபிசி என்சிஎல் வாங்கிக்கோங்க. ஓபிசி என்சிஎல் யார் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் பிசி ரோஸ்டரில் உங்களுடைய இன்கம் பிலோ 8 lakhs இருந்ததுன்னா நீங்கள் ஓபிசி என்சிஎல் வாங்கிக்கலாம். ஓபிசி என்சிஎல் வாங்குறதுனால உங்களுடைய கட் ஆஃப் ஓசிலேருந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். அதுக்காக தான் ஓபிசி வாங்க சொல்கிறேன். நீங்கள் ஓபிசி என்சிஎல் வாங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஓசி கட் ஆஃபில் வந்துடுவீங்க. ஓசிக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஓசிலையும் நீங்கள் இடபிள்யூஎஸில் வர்றீங்கன்னா அந்த இடபிள்யூஎஸ்ஸுக்கான சர்டிஃபிகேட்டை இம்மீடியட்டாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இடபிள்யூஎஸ்க்கும் இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். ஓசியில் நீங்கள் பிலோ 8 lakhs இன்கமில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இடபிள்யூஎஸ் வாங்கலாம். இடபிள்யூஎஸில் வேறு சில கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்கும். அதையும் பார்த்து இடபிள்யூஎஸில் இருந்தீங்கன்னா அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசி இடபிள்யூஎஸ் எல்லாம் வாங்கிட்டு பிறகு அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடு வரக்கூடிய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்து வரக்கூடிய இதில் சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் சேனலில் இதெல்லாம் பார்த்துக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப டிலேடாக எக்ஸாம் இருக்குது. 2025 தான் எக்ஸாம். ஃபெப்ரவரியில் தான் எக்ஸாம் இருக்குது. அதனால் 2026க்கான எக்ஸாம் உங்களுக்கு எப்படியும் ஆகஸ்ட் ஆயிரும். ஏன்னா இது ஃபெப்ரவரி அப்படிங்கும்போது அதுலேருந்து 6 months கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் ஆயிரும். ஆகஸ்ட்டுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 2025 ஆகஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் வந்து இப்போ ஜான்வரியிலேயாவது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். 6 to 8 months நல்லா விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நிறைய டைம் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு கூட நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிவிட்டு எழுதுறதுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. அவங்க வந்து நிறைய டைம் கொடுத்து தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நம்மளுக்கு 2 months மேலே டைம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ரொம்பவே விகரஸாக ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனீங்கன்னா தான் உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இது லேசான எக்ஸாம் கிடையாது. இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2025 அடுத்த பேட்ச் ஆகஸ்ட்லேயோ ஜூலைலேயோ வரக்கூடிய பேட்சுக்கு ஆன்லைன் மோடில் ஃப்ரெஷ்ஷாக பேட்ச் ஜனவரி 1 ஆரம்பிக்கிறேன். ஃப்ரெஷ் பேட்ச் ஜனவரி 1 ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து ஜூலைலேயோ ஆகஸ்ட்லேயோ வரக்கூடிய எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். லிங்க் போய் பார்த்துட்டு என்னுடைய ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஆன்லைன் மோடில் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. OVM டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்களா கிளாஸில் ஜாயின் பண்ண காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜனவரி 1 2025 ஜனவரி 1 நான் ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு February 2025 எக்ஸாமுக்கு நம்மளுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. நிச்சயமாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். CSIR NET JRF கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃபோட செட்டில்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால் விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. அப்ளை பண்ணுறதுல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நானும் அடுத்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை அடுத்து கொடுக்குறேன். கண்டினியூஸாக பாருங்கள். OBC NCL வாங்கலைன்னா இம்மீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.